ஸ்பார்க் வித் பிரம்மஞானி நேயர்களுக்கு அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம இந்த பாவம், அதில் புண்ணியம், பரிகாரம் அப்படிலாம் சொல்லுவோம். புண்ணியம்ங்கிறது நம்ம ஒருத்தருக்கு பசிக்கும் போது கொடுக்கறது, நமக்கு தோணும் போது நம்மக்கிட்ட ஒரு 2 இருக்கும்போது இன்னொருத்தருக்கு கொடுக்கறது, இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது, அதெல்லாம் புண்ணியம் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி பரிகாரம்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது ஒன்று நடந்து முடிஞ்சிருது, ஒரு தவறோ ஏதோ ஒன்று நடந்து முடிஞ்சிருது, அதை சரி பண்ணுறதுக்கு நம்ம செய்கிறது இத்தனை பேருக்கு சாப்பாடு போடுங்க, இத்தனை பேருக்கு சட்டை எடுத்து கொடுங்க, துணி எடுத்து கொடுங்க, இந்த நாளில் இதை பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதுக்கு பேர் பரிகாரம். ஸோ இனிமேல் நடக்க போவதற்கு செய்வது புண்ணியம், நடந்து முடிந்ததற்கு நாம் செய்வது ஒரு பரிகாரம். அதே மாதிரி தான் உடற்பயிற்சியும். இந்த உடற்பயிற்சிங்கிறது நம்மளுக்கு வியாதி வர்றதுக்கு முன்னாடி நம்ம வாக்கிங் போகிறோம், சைக்கிளிங் பண்ணுறோம், ஸ்விம்மிங் பண்ணுறோம், இல்லை ஜாகிங் பண்ணுறோம், இதெல்லாம் யோகா பண்ணுறோம், இதெல்லாம் பண்ணி நல்ல ஹெல்த்தோடு இருந்தோம்னா அது புண்ணியம். நம்மளால் என்னென்னவோ விஷயங்களை சாதிக்க முடியும். ஆனால் அதே சமயத்தில் ஒரு சுகர் வந்துருச்சு, பிபி வந்துருச்சு, தொப்பை வந்துருச்சு, அதெல்லாம் குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வாக்கிங், எக்ஸசைஸு, யோகா, சைக்கிளிங், ஸ்விம்மிங் அதெல்லாம் போனோன்னா அது பரிகாரம். ஸோ இதனால் பெரிய சந்தோஷம் வருமானா நம்மளுக்கு தெரியாது. ஆனால் நோய் வராமல் இருக்கும், நோயை ஜாஸ்தியாகாமல் இருக்கும், நம்மளை பாடுபடுத்தாமல் இருக்கும். ஆனால் இன்றைக்கி நம்ம வாக்கிங் போகலை, இன்றைக்கி நம்ம யோகா பண்ணலைன்னா நாளைக்கு சுகர் கூடி போயிடும். அதனால் பரிகாரங்கள் செய்வதை விட புண்ணியங்கள் செய்வது வாழ்க்கையில் நல்லது. நன்றி.